செல்வகுமாரின் மார்ச், ஏப்ரல், மே அடுத்து வரக்கூடிய 3 மாத கோடை வானிலை எப்படி இருக்கும்? வெயில் எப்படி இருக்கும்? கோடை நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? மழைப்பொழிவு எப்படி அமையும்? நிகழ்வுகள் காரணமாக வெப்பம் உங்கள் மாவட்டத்திற்கு வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். 2026 பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஏற்கனவே பிப்ரவரி மாத வானிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 21, 22, 23 கனமழை வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா, தென் தமிழ்நாடு, மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். இந்த நிலையில பிப்ரவரி 28 வரை அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் மழை பொழிவை கொடுக்க போகிற நிலையில மார்ச், ஏப்ரல், மே எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். பிப்ரவரி இறுதி வார நிகழ்வுக்கு பிறகு மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 20, 21ஆம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக, அதாவது 10ஆம் தேதி வாக்கில் ஒன்றும் 15, 18 தேதி வாக்கில் ஒன்றும் 2 அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு. தற்பொழுது அந்த நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ் அருகே, அதாவது தென்சீன கடலில் ஒன்றும் பிலிப்பைன்ஸ் அருகே பசிபிக் பெருங்கடலில் ஒன்றுமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மேற்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடலுக்கு வந்த பிறகு தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்கும். மார்ச்சில் 2 நிகழ்வுகள் இருக்கிறது என்று நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். மார்ச் 2வது மற்றும் 3வது வாரத்தில் அதை எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதியிலிருந்து இல்லை 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் அந்த காலத்தில் மழை அமைப்பை கொடுக்கும். ஒன்று நிச்சயமாக கொடுக்கும். அது 15லிருந்து 19 வரை, 13க்கு மேல் 19க்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த வலுவான நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அறுவடை இந்த பிப்ரவரி 19க்குள் உங்களுடைய அறுவடை பணியை முடித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கோம். முதிர்ந்த நெல் தானியங்களை 20ஆம் தேதி தொடங்கும் மழை வரக்கூடிய 23ஆம் தேதி வரை வலுத்திருந்தாலும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை இந்த மாத இறுதி வரை இருக்குன்னு சொல்லியிருக்கிற நிலையில மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட தூறல் வானிலை காணப்படும். ஏன்னா இந்த மாத இறுதி நிகழ்வு 2வது நிகழ்வு விலகுவதற்கு கொஞ்சம் தாமதம் எடுத்துக்கொள்ளும். அதனால மார்ச் 2ஆம் தேதி வரை கூட மழை இருக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல குழப்ப வானிலை நிலவும். சில இடங்கள்ல தான் மழை இருக்கும். மழைன்னு வலுத்த மழைன்னா 20, 21, 20 தொடக்கம் 21, 22, 23 தான் வலுத்த மழை. அதுக்கப்புறம் மழை இருக்கும். ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆந்திர, கர்நாடக எல்லையோரம் ஆந்திர பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதுக்கப்புறம் மார்ச் 2க்கு அப்புறம் நீங்க அறுவடை பணியை திட்டமிடணும். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. இந்த மாத இறுதி 27, 28 கூட உங்களுக்கு வாய்ப்பு அமையும். வடக்கே பெய்யும். அப்ப இங்க தெற்கே டெல்டாவிற்கெல்லாம் ஒரு இடைவெளி கொடுக்கலாம். ஆகவே அந்த நாட்களோட வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து அறுவடை பணியை திட்டமிட்டுக் கொள்ளணும். அதே போல வானிலை அறியாமல் வெயில் அடிக்கிறது என்ற அறுவடை பணியை நீங்கள் தொடங்கக்கூடாது. காரணம், காலையில் வெயில் அடிக்கலாம், திடீர்னு 12 மணிக்கு மேகம் உருவாகும். ஆகவே வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து தான் நீங்கள் அறுவடை பணியை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது எல்லாமே அறுவடை காலமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களுக்குமே குடிமங்கலம் பகுதியில் மக்காச்சோள அறுவடை நடைபெற்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து வினாக்கள் வந்திருக்கிறது. புகையிலை அறுவடை எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் புகையிலை அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை மரங்களை வெட்டி உலர்த்துதல், காய வைக்கிறது. மழை பெஞ்சா ரொம்ப சேதமடைஞ்சிரும். ஆகவே அதனால புகையிலை அறுவடை நடைபெற்றிருக்கு. அதனால எப்போ இடைவெளி கிடைக்கும், எப்போ ஒரு வார வெயில், இவையெல்லாம் அறிந்துதான் நீங்கள் அதை உலர்த்த வேண்டும். அது வரைக்கும் மரம் அப்படியே இருந்தா கூட பிரச்சனை இல்லை. வெட்டி தரையில போட்டா தண்ணி இல்லாம இருக்கணும், மண்ணும் சேராகிடும். ஆகவே அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல விதைப்பு பணி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அறுவடை பணி முடிச்சு எள்ளு விதைக்கிறீங்க, உளுந்து விதைக்கிறீங்க. அப்ப நீர் தேங்கி இருந்தால் முளைப்பு திறன் பாதிக்கும். சில பேர் நிலக்கடலையும் இன்னும் விதைக்கிறீங்க சில பேர். ஆகவே வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். 21, 22, 23 மழை உறுதி. அதுக்கு அடுத்தடுத்த நாள் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரத்திற்கு அது எடுத்து செல்லக்கூடிய அடுத்த நிகழ்வு இருக்கிறது.
மார்ச் 2ல இருந்து இடைவெளி கிடைக்க போகிறது என்கின்ற அறிக்கையை சொல்வதற்கு தான் இதை அறிவிக்கிறேன். மார்ச் 2ல இருந்து 7ஆம் தேதி வரை இடைவெளி, 8 கூட இடைவெளி இருக்கலாம், 12 வரை கூட இடைவெளி இருக்கலாம். அடுத்து 2வதாக வரக்கூடிய நிகழ்வு தான் வலு. முதல்ல வரக்கூடிய நிகழ்வு எப்படி நம்ம 18ஆம் தேதி ஒன்று எதிர்பார்த்திருந்தோம், பிப்ரவரி 18 ஒன்று எதிர்பார்த்திருந்தோம், அது அடுத்த நிகழ்வோட இணைந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குமோ அதே போலதான் 15 ஒன்று 14 13 14 ஒன்று எதிர்பார்த்தோம், அது தூரலை கொடுத்தது, அது 18ஆம் தேதி நிகழ்வோடு இணைகிறது, அது நெருங்கி வந்து மழை பொழிவு கொடுக்கும் போதுதான் அடுத்த நிகழ்வோடு இணைகிறது. அதே போல ஒரு நிகழ்வு இன்றோட நிகழ்வோடு இணைந்தால் 2வதாக வருவது நிகழ்வு வலுவாக இருக்கும். அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆக அடுத்தடுத்த 2 நிகழ்வு 2வது வாரத்தில் ஒன்று 3வது வாரத்தில் ஒன்று இருப்பது உறுதி. அது 3வது வாரம் இணைந்து வரலாம், அல்லது 2வது 3வது வாரமும் தனித்தனியாக வரலாம். ஆகவே அதுல மழை வானிலை இருக்கு. அப்போ திட்டமிடுதல் என்பது அவசியம். 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள் உங்கள் அறுவடை பணியை திட்டமிட வேணும். அப்போ வானிலை அறிக்கை கேட்டுதான் திட்டமிடணும். இன்றைக்கே நம்ம 2ஆம் தேதிக்கு பிக்ஸ் பண்ணக்கூடாது. 2ஆம் தேதி எப்படி இருக்கும், 3ஆம் தேதி எப்படி இருக்கும், 8ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 7ஆம் தேதி எப்படி இருக்கும், எல்லாம் அறிந்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட வேண்டும். அடுத்தபடியா மார்ச் 2வது வாரம் மழை உறுதி அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லல. 3வது வார நிகழ்வோட இணைந்து கூட வரலாம். ஆனால் மார்ச்சில் 2ல் 1 உறுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, வெயில் எப்படி இருக்கும்? வெயில் கடந்த 2 நாளா எப்படி இருந்துச்சு? நேற்றைக்கு முன்தினம் கொஞ்சம் வலுவான வெயில் இருந்துச்சு, ஆனால் நேற்றைக்கு கொஞ்சம் வலு குறைந்து இருந்துச்சு. ஒரு பொதுவா வடகிழக்குல இருந்து கடல்ல இருந்து காத்து வருது. காத்து இருக்கும் பொழுது தெற்கு பார்த்து ஒரு வீடு இருந்துன்னு வச்சுங்களேன், அதுக்கு வெயில் பெருசா தெரியாது, இதமான வெப்பநிலை இருக்கும், காற்று இருக்கும். வடக்கு நோக்கி ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வெயில் அவ்வளவா தெரியாது, காற்று இருக்கும். தெற்கு நோக்கி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு காத்தடிக்காது, வெயில் அதிகமா தெரியும். வெயில் எப்படி அமையும்? எதிர்த்தாப்புல ரோடு இருக்கா, அனலா தான் இருக்கும். மரம் இருக்கா, வெயில் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமா டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். ஆனால் பார்க்கும் பொழுது ஏதோ 100 டிகிரி வெப்பம் உயர்ந்தது போல தெரியும். ஆனால் 30 32 டிகிரிக்கு மேல இப்பொழுதைக்கு வெப்பம் உயராது. ஆகவே பார்க்கும் பொழுது வறண்ட ஒரு மரங்கள் இல்லாத பகுதியாக ஒரு பொட்டல் வெளியாக இருந்தால் வெயில் அதிகமா இருக்கும். ஏனென்றால் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும். வருவது அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது வெப்பமடைந்த காற்று வரும். புல்வெளி இல்லைனாலும் ஆக்சிஜன் இருக்காது, சூடா வரும், எல்லாம் இருக்கு. ஆகவே பொதுவாக நான் உங்களுக்கு ஒன்று அறிவிக்கிறேன், மீனம்பாக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்? அங்கே மரங்கள் இல்லை, விமான நிலையம் இருக்கிறதுனால, ஓடுதளம் இருக்கிறதுனால மரங்கள் வைக்க முடியாது. மீனம்பாக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே நுங்கம்பாக்கத்தில் அப்படியே தலைகீழாக இருக்கும். இங்கே 100 டிகிரியா இருக்கும்போது அங்கே 93 கூட இருந்திருக்கு. ஆகவே வெப்பநிலை இப்படி மரங்களை வைத்தும் இயற்கை சூழலை வைத்தும் தான் வெப்பநிலை அமையும். ஆனால் உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கும், உணரும் வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனால் வெப்பநிலை மானியை பார்த்தீங்கன்னா வெப்பம் குறைவா தான் காட்டும். புரியுதுங்களா? காரணம் நம்முடைய சுற்றுச்சூழல் தான். ஆகவே வெப்பம் இந்த மாத இறுதிக்குள்ள கொஞ்சம் உயர்வது போல் காட்டினாலும் அளவாகத்தான் இருக்கும். ஏப்ரல் மேயில மார்ச் மாதம் முதல் வாரத்துல அந்த மழை இல்லாத அறுவடை நாட்கள் நம்ம சொல்றோம்னா 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை, அந்த நாட்கள்ல நல்ல வெயில் கொஞ்சம் சுட்டரிக்கும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா சராசரி வெப்பம் தான், உணர்வு வெப்பம் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அதுலயும் காற்றெல்லாம் இருக்கும், இதமான வெப்பம் இருக்கும். நிகழ்வு விலகி போயிட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த காற்று வந்து கட்டுப்படுத்தி வேற பக்கம் போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த வடகிழக்கு காற்று வராது. தென்கிழக்கே ஒரு நிகழ்வு போயிட்டுன்னா தமிழ்நாடு ஊடாக காற்று ஊடுருவி போகும். ஒரு லட்சத்தை விட்ட மாலத்தை விட்ட ஒரு நிகழ்வு இருந்துன்னா தமிழ்நாடு ஊடாக வடகிழக்கு காற்று கிழக்கு காற்று ஊடுருவும் போது வெப்பம் தெரியாது. ஆக எப்பொழுதுமே கடல் காற்று நுழைந்தால் வெப்பம் தெரியாது, கடற்காற்று திசை மாறி இருந்தால் அப்போ வெப்பம் உணரப்படும். அதுதான். ஆகவே உணர்வு வெப்பம் தான் அதிகமா இருக்கும், வெப்பம் சராசரியா தான் இருக்கும். அதே போல ஏப்ரல் மேல கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருக்கும், நிகழ்வு இருக்கும். வெப்பம் அதிகரித்திருந்தாலும் 104 டிகிரிக்கு மேல போக வாய்ப்பில்லை. கடந்த ஆண்டு போல் நினைச்சிங்கன்னு சொல்றேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அனல் காற்று வீசியது நினைவிருக்கலாம். ஈரோடெல்லாம் கடுமையா சுட்டரித்ததெல்லாம், வரலாறு படைத்ததெல்லாம் நினைவிருக்கலாம். அப்படிப்பட்ட வெப்பம் இருக்காது. 102 103 104 வரைக்கும் போகும். எப்பயாவது ஒரு நாள் 105 போகுமே தவிர இதற்கு மேல் போக வாய்ப்பில்லை. இந்த வேலூர் மாவட்டம் மற்றும் இந்த பரமத்தி வேலூர், இந்த சேலம், இந்த கரூர், அதாவது அதன் சுற்றிவட்ட ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதே போல இந்த நாமக்கல் மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அதுவும் 104 105 தான் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை சொல்றது ஏப்ரல் மேல.
ஏப்ரல் மேல. அதனால அச்சப்பட வேண்டாம். ஏப்ரல் மேல மாதத்திற்கு ஒரு நிகழ்வு உறுதி. இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்க்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு நிகழ்வு உறுதி. மாதத்துல ஒரு வாரம் மழை வானிலை இருக்கும். ஒரு வாரம்னா வாரம் முழு இருக்காது. தொடக்கம் லேசா காற்று வரும், மேகமூட்டம் வரும், அப்புறம் 2 3 நாள் மழை பெய்யும், அப்புறம் மேகமூட்டம் விலகும், அப்படி ஒரு வாரத்தை போக்கும். இப்படி இருந்தாலும் 4 வாரத்தில் ஒரு நாள் வெப்பம் தணிந்திருக்கும், 3 வாரம் வெப்பம் அதிகரிக்கும். அதுலயும் ஒரு வாரம், அதாவது பாதி நாள் வெப்பம் அதிகமா இருக்கும், பாதி நாள் வெப்பம் குறைவா இருக்கும். அப்படி வச்சுங்க, ஆவரேஜா இருக்கும், பெருசா இருக்காது. ஆனால் மே மாதத்துல ஒன்று, ஏப்ரல் மாதத்துல ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சொல்லியிருக்கிறோம். ஆகவே மழையும் இருக்கு, அளவான வெயில் இருக்கு. தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியிலே தொடங்கும். ஜூன் 1ஆம் தேதி வலுத்த மழையா இருக்கும். கேரளாவுல நிகழ்வு, கேரள கடலோரம் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம். நீரோட்டத்தை அனுப்பியிருக்கேன் பாருங்க. பசிபிக் பெருங்கடல் நீரோட்டம் பாருங்க, பிலிப்பைன்ஸ் நோக்கி வலுவாக வந்து கொண்டிருக்கு கடல் நீரோட்டம். கடந்த ஆண்டு கூட இந்த வேகம் இல்லை, இந்த அளவு தீவிரம் இல்லை. இந்த ஆண்டு தீவிரம் இருக்கு. அதாவது எல்னினோ என்று உலக வானிலை வல்லுநர்கள் எல்லாம் கணித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு எல்னினோ வர வாய்ப்பில்லை. லானினோ தான் தொடரும். நடுநிலையாக மாறலாமே தவிர எல்னினோவுக்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. லானினா தொடரும். அதனால ஆசிய பக்கம் வெப்பம் அதிகரித்திருக்கும். ஆசிய பக்க நிகழ்வு தென் சீன கடல் வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக இந்திய பெருங்கடலுக்கு வந்து இந்திய பெருங்கடல்ல கோடை மழைப்பொழிவை கூட்டும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு நிகழ்வு வரும். சில நிகழ்வுகள் தமிழ்நாடு வரும், இலங்கை வரும். இதெல்லாம் இந்திய பெருங்கடலுக்குள்ள வெப்பம் உயர்ந்திருப்பதையும் 2வது ஒரு படம் காமிச்சிருக்க பாருங்க. அதுலயும் பாசிட்டிவ் ஐஓடியா மாறிட்டு இருக்கு. இன்னும் பாசிட்டிவ் ஐஓடியா மாறல. இப்போ வரைக்கும் சுமத்ரா தீவு பக்கம் 30 டிகிரியும், இந்த பக்கம் அதாவது சோமாலிய பக்கம் 27 டிகிரியும் இருக்கு. ஆகவே 3 டிகிரி வேறுபாடு தான் இருக்கு. இதுக்கு பேரு நெகட்டிவ் ஐஓடி தான். நிகழ்வு இப்பதான் திரும்பி இருக்கு. திரும்பினாலும் இன்னும் வெப்பம் உயரவில்லை. அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை அரபிக்கடலுக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா கரையோரத்தில் கடந்த வாரம் 25 டிகிரி தான் இருந்துச்சு, 24 இருந்துச்சு குஜராத்தில். இன்னைக்கு 25 ஆயிடுச்சு குஜராத்துக்கு வெப்பம், டெம்பரேச்சர் கடல் வெப்பம் 26 ஆயிட்டு மகாராஷ்டிரா கடலோரம். ஆகவே அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்துவதற்காக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல வெப்பம் உயருது. பாசிட்டிவ் ஐஓடியா மாற வேண்டிய நிலையில அந்த வெப்பம் அரபிக்கடல் கடத்தப்பட்டு அரபிக்கடல் வெப்பம் உயர்கிற காரணத்தினாலே கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அரபிக்கடலில் வலுவாக இருக்கும். அரபிக்கடல் வெப்பம் இப்படி உயர்வதுதான் தென்மேற்கு பருவமழை காலத்துல கடல் நீராவி அதிகம் வெளியாகும். கடல் வெப்பம் உயர்ந்தால்தான் நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடலோர மாநிலங்களில் ஏறி நல்ல மழைப்பொழிவை தரும். உயர்வது தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைக்கும் அணைகள் நிரப்பும் மழைகளுக்கும் சாதகமாக கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக கோடை மழையிலும் கோடை வெயிலையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அரபிக்கடல்ல முதல் கட்டமாக ஜூன் மாதம் நிகழ்வுகள் உருவாகக்கூடிய அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் வெப்பம் இன்னும் உயரவில்லை, தமிழ்நாடு வரைக்கும் தான் உயர்ந்துட்டு இருக்கு. அதுவும் அடுத்த கட்டமாக உயரும். கண்டிப்பா சூரியன் குத்துக்கதிர் வந்தது மார்ச் 21க்கு பிறகு உயரும். இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக கேரளா அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல சாதகம் இருக்கு. தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் பக்கம் சாதகம் இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சலன மழை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். தெற்கு காற்றோட வேகம் குறையும். இவையெல்லாம் கொஞ்சம் சாதக அமைப்பை கொடுத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தெற்கு காற்று கொஞ்சம் வேகம் குறைந்திருக்கும். தெற்கு காற்று தாமதமாக தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். இந்த வைகாசி காற்றுன்னு சொல்லுவீங்களா, அது என்ன, கல்கட்டா பக்கத்துல வெப்பநிலை குறைவா இருக்கு, அதனால தொடங்குவது தாமதம் ஏற்படும். தெற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கும். தெற்கு காற்று வேகம் குறைவாக இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று வந்து வெப்பச்சலன மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து கோடையில கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஜூன்லயும் அப்படித்தான் இருக்கும், ஜூலையிலையும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் வங்கக்கடலை விட அரபிக்கடல் வெப்பம் உயர்வது. கேரள பக்கத்துல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அதிக மழையும், தமிழ்நாட்டிற்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை வங்க கடலோரம் வரை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.